ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி லா ஸ்டடீஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அதாவது கிஃப்ட் டீடு. கிஃப்ட் டீடுனா தான செட்டில்மெண்ட்டு. ஃபஸ்ட் நம்ம தான செட்டில்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஒருவர் அவருக்கு சொந்தமான ஒரு காலி மனையையோ இல்லை வீட்டையோ அவர் ரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு பத்திரப்பதிவு மூலமாக சொத்தை மாற்றி தருவது தான் தான செட்டில்மெண்ட்டு சொல்கிறாங்க. இது அவர் மற்றவங்க மேலே வச்சுக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காகவும் இல்லை மற்றவங்க இவர் மேலே வச்சுருக்க லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காகவும் இவர் சுயமாக சம்பாதிச்ச அவருடைய சொத்தை அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தானாக முன் மாற்றி எழுதி தர்றது தான் தான செட்டில்மெண்ட்டு. இப்படி தான் அதை தான செட்டில்மெண்ட்டை எழுதி வைக்க முடியும். இதற்கு அந்த சொத்தின் அரசு மதிப்பீட்டின் தொகையில் அதிகபட்சம் ரூபாய் 25,000 தொகைக்கு பத்திரம் வாங்கினால் போதும். ஒருவர் தன் சொத்துக்களை தான் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே தனது உறவுகளுக்கு செட்டில்மெண்ட் பத்திரம் மூலம் எழுதி கொடுக்கும்போது அந்த சொத்தை பெறுபவர் குடும்ப உறுப்பினராக இருக்க வேண்டும் என இந்திய ஸ்டாம்ப் சொல்கிறது. அவங்க குடும்ப உறுப்பினர்னால் யாருன்னா தாய், தந்தை, கணவன், மனைவி, மகன், மகள், பேரன், பேத்தி, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இவங்களாம் அவங்களுடைய பிளட் ரிலேஷன் சொல்லிட்டு ஸ்டாம்ப் சட்டம் சொல்கிறது. அடுத்தது, இந்த தான செட்டில்மெண்ட்டில் பணம் கொடுக்க வேண்டுமானால் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த முறையில் ஒரு சொத்தை பெறுபவர்கள் மீது அவர்களுடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட எந்த விதமான வழக்கும் பதிவு செய்ய முடியாது. அதாவது இப்போ ஒரு ஃபேமிலியில் 2 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. அதில் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த அப்பா எழுதி தர்றாரு தான செட்டில்மெண்ட்டு. இன்னொருத்தவர் போய் வழக்கு போடலாமான்னா போட முடியாது. அவர் இந்த ஒரு பிள்ளைகள் மேலே இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷனாலையும் இல்லை அவர் லாஸ்ட்டாக அவர் மேலே அவரை பார்த்துக்குவாருன்ற ஒரு நம்பிக்கையினாலே எழுதி கொடுக்குறாரு. ஸோ இன்னொரு பையன் அது வழக்கு தொடுக்க முடியாது. பூர்வீக சொத்தை தான செட்டில்மெண்ட் செய்ய முடியுமானா முடியாது. ஒருவர் தன்னுடைய சொந்த சுய சம்பாதிச்சின காசில் வாங்கிய சொத்துக்களை மட்டும்தான் தான செட்டில்மெண்ட் பண்ண முடியும். இப்போ ஹிந்து ஃபேமிலியால் ஜாயின்ட் ஃபேமிலி நிறைய பேர் இருப்பாங்க. அது அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டியாக நிறைய இருக்கும். அந்த மாதிரி அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டியெல்லாம் தான செட்டில்மெண்ட்டு செய்து வைக்க முடியாது. செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதுவதற்கு முன்னால் செய்ய வேண்டியவை. செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதுவதற்கு முன்னால் சில சட்ட நுணுக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு எழுத வேண்டும். பொதுவாக ஒருவர் தன்னுடைய சொத்தை செட்டில்மெண்ட் பத்திரம் மூலம்தான் குடும்பத்தினருக்கு எழுதி கொடுத்து விட்டால் பின்னர் அந்த பத்திரத்தை ரத்து செய்யவே முடியாது. இதனை தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு எண்ணத்தில் யாரோ ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் ஒரு செட்டில்மெண்ட் பணத்தை எழுதி விடுகின்றனர். ஒரு செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதி விடுகின்றனர். பின்னர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மன வருத்தம் ஏற்பட்டு அதனை ரத்து செய்ய முயற்சி செய்கிறார்கள். இப்படி ரத்து செய்ய அவர்களுக்கு சட்டத்தில் அதிகாரம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இவ்வாறான செட்டில்மெண்ட் பத்திரங்களை ரத்து செய்ய முடியாது என அறிவுறுத்தியுள்ளது. அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு தான செட்டில்மெண்ட் எழுதுகிறாங்கன்னா அவங்க சில கண்டிஷன்ஸ்லாம் அந்த பத்திரத்தில் மென்ஷன் பண்ணி எழுதலாம். என்ன மாதிரினா இப்போ இப்போ ஒரு அப்பா எழுதி கொடுக்குறாரு அவங்க பிள்ளைகளுக்கோ அண்ணன் தம்பிகளுக்கோ அக்கா தங்கச்சிகளுக்கோ, நான் இப்போ இவங்க பேரில் இருக்கிற அஃபெக்ஷனாலேயும் நம்பிக்கையாலேயும் எழுதி கொடுக்குறேன். என்னுடைய கடைசி காலம் வரை என்னை இவங்க தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாத இப்போ ஒரு விவசாய நிலமாக இருந்தால் அதுலேருந்து வர பணம் இவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு வருஷத்துக்கு இவ்வளோ தூரம் கொடுத்துடணும். இல்லை ஒரு ரெண்டட் ஹவுஸு அந்த மாதிரி பில்டிங் எதனா கொடுத்துருந்ததுன்னா இத்தனை வீட்டு வாடகை எனக்கு தனியாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் பேரில் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்பொழுது அதை அவங்க சரியாக எழுதி வாங்கினவங்க சரியாக செய்யலைன்னா தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்தவர் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து, செட்டில்மெண்ட் சட்டம் என்ன சொல்கிறது? ஒரு சொத்தில் ஒருவர் தனக்குள்ள உரிமையை வேறு ஒருவருக்கு எழுதி கொடுத்து விட்டால் அந்த சொத்தில் அவருக்கு இருந்து வந்த உரிமை அத்துடன் முடிவுக்கு வந்துவிடுகிறது. ஆகையால் அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை பின்னாளில் ரத்து செய்ய எந்த அதிகாரமும் அவருக்கு இல்லை என்பதுதான் சட்டம். ஆனால் சிலர், என் சொத்தை நான் தானமாகத்தானே அப்போது கொடுத்தேன், இப்போ எனக்கு விருப்பம் இல்லை என்பதனால்
அதை இப்போது ரத்து செய்ய போகிறேன் என்று நினைக்கிறார்கள். ஒருவர் தான் விற்ற சொத்தை எப்படி திரும்ப வாங்க முடியாதோ அதே போல தான் ஒருவர் தான் கொடுத்த சொத்தையும் திரும்ப வாங்க முடியாது. அதாவது இந்த தான செட்டில்மெண்ட்டில் நான் உனக்கு ஃப்ரீயாக தானே கொடுத்தேன், எனக்கு நீ திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. எப்படி ஒரு லேண்டை நம்ம சேல் பண்ணிடுறோமோ மறுபடியும் அவங்கக்கிட்டேருந்து எப்படி நம்ம திருப்பி வாங்க முடியாதோ அதே மாதிரி தான் இந்த தான செட்டில்மெண்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது உயிலுக்கும் தான செட்டில்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். தான செட்டில்மெண்ட் மூலம் எழுதி கொடுக்கும் சொத்தானது அதனை பதிவு செய்ய உடனேயே அதனை எழுதி கொடுக்கப்பட்டவருக்கு சொந்தமாகிவிடும். எழுதி கொடுத்தவருக்கு எந்த உரிமையும் இல்லாமல் போயிடும். அவரே நினைத்தாலும் அதனை ரத்து செய்யவே முடியாது. உயில் மூலம் எழுதி கொடுக்கும் சொத்தானது அதனை பதிவு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அந்த உயிலை எழுதியவர் இறந்த பிறகுதான் அமுலுக்கு வரும். உயிலை எழுதியவர் அதனை பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. உயிலை எழுதியவர் உயிரோடு இருக்கும் வரை அதனை எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றி மாற்றி எழுதி கொள்ளலாம். ஆகையால் உயிலை பொறுத்தவரை கடைசியாக எழுதப்பட்ட உயிலே செல்லும். அதாவது உயில் எத்தனை தடவைனாலும் மாற்றி மாற்றி எழுதலாம். ரிஜிஸ்டர் பண்ணாதான் அது லாஸ்ட்டாக எழுதின உயில் தான் செல்லும்னு சொல்கிறாங்க. இதுவே தான செட்டில்மெண்ட்டில் ஒரு தடவை எழுதி அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா அதுதான் செல்லும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை மாற்றி எழுத முடியாது அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றின மேலும் டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.